டிடிஆர். ஐம் ஆல்சோ பேசஞ்சர். ட்ரெயின்லாம் போயிடுச்சு போ. ஐயோ ட்ரெயின்லாம் மிஸ் பண்ணிட்டோமே. ஹலோ சுஜி, நான் 9:30 ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன்டி. எனக்கு பதிலாக அட்டென்ஸ் ஆட்ட சொல்லிடுடி. அதுக்கு என்னடி சொல்லிட்டா போகுது. எருமை மாடு இங்கே தான் இருக்கியா நீ? இங்கே வா. ஃப்ராடு, அட்டென்ஸ் போடுன்னு சொன்னதுக்கு ஊன்னா ரெண்டு பேருமே இன்னைக்கு சார்ட்ட திட்டு வாங்க போகிறோம்டி. 1 மினிட் இரு, சிவா கிட்ட சொல்லி அட்டென்ஸ் போட சொல்கிறேன். ஹலோ சிவா. ஹலோ சிவா, நானும் ஆளும் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம். தயவு செஞ்சு சாருக்கு தெரியாமல் அட்டென்ஸ் போட்டுடா. ஓகே. சுஜி, கண்ணாடி கழட்டடி, பிளைண்ட் லேடி மாதிரி இருக்க. அட பாவி எருமை மாடு, நீயும் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டியா? ஆமாண்டி, நானும் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன். விடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் லேட்டாக போகலாம். இதுக்கப்புறம் நம்ம காலேஜுக்கு போயிட்டு சார்கிட்ட திட்டு வாங்கி வேண்டாம்ப்பா, பேசாமல் எங்கேயாவது ஒரு ஃபால்ஸ் போகலாமா? வாவ், சூப்பர் ஐடியா. இந்த வெயிலுக்கு ஃபால்ஸில் போயிட்டு குளிச்சா செம்மையாக இருக்கும்டி. அருவி, நானும் சிவா செல்ஃபி எடுத்துட்டு வாவ். அடிப்பாவி, நான் எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேரும் மட்டும் என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் எப்படி வரணும்? நாங்கள் என்ன பண்ணாலும் நீ இடையில வரணும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு தெரியக்கூடாதுல்ல. நான் எங்கே போனாலும் சுஜி கூட இருக்கேன்னு சொன்னால் நம்புவாங்க. நல்லா இருக்குடி உங்க நியாயம். கார்த்திக்கும் தான் வரா, நீ ரொம்ப சீன் போடாதானே? என்ன சொல்ற, கார்த்திக் வரனா? ஓகே ஓகே, அப்ப அங்க போனதும் நீங்க யாரோ நாங்க யாரோ, சரியா? எங்களை தேடாதீங்க. அடிப்பாவி சுஜி, பெரிய ஆள் தான் நீ. சிவா, சுஜி இருக்கால, கார்த்திக் வரேன்னு சொன்னோடனே ரொம்ப குஷி ஆயிட்டா. கார்த்திக் எருமை மாடு, காலேஜ் போகும்போது நல்ல ஊர் சுத்துறடா. சுஜி ஒரு நிமிஷம் நகரு. மச்சான், ட்ரெயின் பஸ் எல்லாம் எதிர்பார்த்தா நேரம் ஆயிரும்டா. நம்ம காலேஜ் விட்ட டைமுக்கு வீட்டுக்கு போகணும். ஃப்ரெண்டு கிட்ட பைக் வாங்கிட்டு வரேன், நம்ம 2 பேரும் போகலாம். ஓகே? நான் காலேஜ் கட் அடிச்சதே டாம்காகடா. உன் கூட வந்து நான் என்ன பண்ண போறேன்? மச்சான், 2 பைக்குடா. நீயும் டாமும் ஒரு பைக்ல, நானும் சுஜியும் ஒரு பைக்ல. லூசி சிவா, கார்த்திக் கரெக்டா தான் சொல்றான், உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் கூட பண்ணிக்க தெரியல. டாம், உன் லவர்லாம் வச்சு நீ முன்னுக்கு வர முடியாது. இல்லையா, எப்படி பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்துருக்கிறது நல்லாவா இருக்கு? ஒரு வண்டி வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நல்லா அவசரத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வரலாம். கேட்டால் பிள்ளைய படிக்க வைக்கிறேன், காலேஜ் ஃபீஸ் கட்டுறேங்கிற. ஏயா தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏம்மா, செத்த நேரம் உட்காருமா, அந்த பஸ் வந்துடும் போகலாம். என்ன அதுக்கு ஏன் வந்து பொண்ணை படிக்க வைக்கல அப்படி இப்படிங்கிற? நம்ம பொண்ணுடி, எம்பாடு பட்டாவது படிக்க வைக்கணும். நம்ம தான் படிக்கல. ஏங்க, பொண்ணுன்னு உசிரியே விட்டுருக்கீங்களே, நாளைக்கு கட்டி கொடுத்தாலும் நீங்களும் போயிருவீங்களாங்க? இதுல என்னடி இருக்குது? என் பொண்ணு கூப்பிட்டா அடுத்த செகண்டே போய் நிப்பண்டி. அது சரி. பாத்துடா. ஐயோ, இந்த ஆண்டி பாத்திர போறாங்க, சீக்கிரம் போ. ஏங்க, இங்க பாத்தீங்களா? இந்த புள்ள நம்ம பக்கத்து வீட்டு புள்ள. ரோட்ல யாரு போறா வாரான்னு இது நோட்டம் விடுறதே நீ ஒரு வேலையா வச்சிருக்க. சி, நீ ஒரு மனுஷன்ட்டு ஓன்ட்ட போய் சொன்னேன் பாரு. நல்ல வேலை, நம்ம பொண்ணுலாம் அப்படி போனான்னு வச்சுக்க, கழுத்து நெரிச்சு கொன்னு போட்டுருவேன். ஐயோ 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 ஐயோ, இந்த சிறுக்கி என்ன இப்படி பண்றா? ஏங்க, அப்ப ரோட்ல ஏதாவது பாத்தீங்களா? ரோட்ல போறத வரத பாக்குறது உன் வேலை. மறுபடியும் அதையே கேட்டுட்டு இருக்காத. பாத்துருந்தா நெஞ்ச பிடிச்சிட்டு செத்து இருந்திருப்பீங்க. சாவர அளவுக்கு என்ன நடந்துருச்சு? யாரு போனது ரோட்ல? ஒன்றும் இல்லை, நீங்கள் நடங்க, நடந்தே வீட்டுக்கு போயிடலாம். பஸ் வர வரைக்கும்லாம் எனக்கு பொறுக்க முடியல, வாங்க. கார்த்திக், டேமோட அம்மா அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், அந்த ரூட்டில் வர வேணான்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருப்பாங்க, சீக்கிரம் சொல்லுடி. ஹலோ, சிவா, நீ பஸ் ஸ்டாப் வழியாக தான் வந்தியா? ஐயோ, அங்கே தான் டேமோட அம்மா நின்றுட்டு இருக்காங்க, பார்த்து வாங்க, சரியா? என்ன சுஜி இப்போ சொல்ற? நாங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணி வந்துட்டோமே. ஐயோ, சரி, என்னமோ நடக்கட்டும், நீங்க வாங்க பாத்துக்கலாம். அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் வச்சிடறேன். என்னடா, என்ன சுஜி கால் பண்ணாலா? என்னாச்சு? ஒன்னும் இல்ல பேபி, நீ ஃப்ரீயா வா. சிவா, போய் சொல்லாத. நீயும் சுஜி எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்றீங்க, என்னன்னு தெரியல. அநேகமா இன்னைக்கு உன் சோழி முடிய போது, இவ வேற சர்ப்ரைஸ் வெங்காயம் இருக்காளே. என்னடா சிவா, புரியல? ஆமா பேபி, சர்ப்ரைஸ் தான். வா. உன் ஃப்ரெண்டுங்க கூட சேராதடா, அதனாலதான் அவங்க கூட இருக்கும்போது நான் அவங்க கூட பேசவே மாட்டேங்கிறேன், தெரியுமா? பேபி, என் ஹார்ட்டுக்குள்ள இருக்கிறது நீயே. இந்த நிமிஷத்துல இருந்து நீ சொன்னதுக்காக அந்த கழுசடைங்க பிரின்சிப்ப கட் பண்றேன்டி. நட்ராஜ், நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட தானடா பைக் வாங்கிட்டு வந்த, அதை ஃபர்ஸ்ட் குடுடா. நட்ராஜ், நீ அவங்கள இங்க வர சொல்லி சொன்னியேடா, உன்னை நம்பி வந்தேன் பாரு. மச்சான், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. சாரிடா மச்சான், அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக 2 வார்த்தை சொல்லியிருப்பேன், தப்பா எடுத்துக்காத. சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும். எங்களுக்கு தெரியாம நீங்க எப்பயில இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்டா சிங்கிள்னு எங்களுக்கு முன்னாடி பேசாமலே இருந்தீங்க.
கார்த்திக் வெளிப்படையா இருக்கவங்கள கூட நம்பிடலாம் கார்த்திக், ஆனா நமக்கு முன்னாடி சிங்கிள் மாதிரி சீன் போட்டுக்கிட்டு 2 பேரும் சண்டை அடிச்சுக்கிட்டாங்க பாரு, நம்பவே முடியாதுடா. ஏய் மச்சான் அதெல்லாம் இருக்கட்டும், சிவா கிட்ட எதுவும் சொல்லிடாத, அவன் ரொம்ப கலாய் பண்றான் என்ன. ஏய் இது எப்பல இருந்து டாக்டர் ஆடு. ஏய் சோடாபுட்டி நட்ராஜி வாழ்த்துக்கள்டா. ஏய் நட்ராஜி எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏய் சோடாபுட்டி இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும், நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத என்ன, இங்க வா. இல்ல சுஜி அது வந்து சரி ஓகே, நீங்கள் இங்கே என்ஜாய் பண்ணுங்கள், நாங்கள் போயிட்டு ஃபால்ஸில் குளிச்சுட்டு வரோம் என்ன. டேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அங்கே ஃபால்ஸ்லாம் நீங்கள் வர வேணாம், நீ சுஜி சொடப்பி இங்கே இருங்க, முடிஞ்ச இங்கே கீழே தண்ணிக்குள்ளே விளையாடுங்க, நாங்கள் அங்கே போயிட்டு வரோம். டேய் ஏதோ எனக்கு சர்ப்ரைஸ்னு சொன்னீங்க, இங்க வந்து விளையாட போறீங்க, போடா. சர்ப்ரைஸ் தானேடி, வீட்டுக்கு போ தெரியும். ஏய் மச்சான் வாடா. சிவா அங்க இருந்து போஸ் கொடுடா, நான் போட்டோ எடுக்கிறேன். ஏய் டாம் கார்த்திக்கும் அப்படியே ஒரு ஸ்டில் எடு. ஓகே சுஜி ரெடி. ஏய் சீக்கிரம் எடுப்பா, கண்ணு கூசுது. ஓகே ஓகே ஓகே. ஹலோ ஹலோ டேய் போதும்டா போஸ் கொடுத்தது, எத்தனை தடவை தான் உங்களே எடுக்கிறது, ப்ளீஸ் எங்களே எடுங்களேன். ஏய் டேம் சாரி, எங்களுக்கு குளிக்க டைம் ஆயிடுச்சு, பாய். ஏய் டேம் நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம் என்ன, நாங்கள் போயிட்டு குளிக்கிறோம், கோச்சுக்காதீங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு செல்ஃபி எடுத்துக்கோங்க. அட பாவிகளா, நான் எவ்வளோ போட்டோ எடுத்தேன், இப்படி பண்றீங்களேடா. ஏட்டா நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம்டி, அவங்க குளிச்சுட்டு வரட்டும், நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போலாம்டி, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு வேற. டேய் மச்சான் புடிடா. ஏய் நட்ராஜ், ஐயோ நட்ராஜ் நட்ராஜ் எந்திரி நட்ராஜ், எனக்கு பயமா இருக்கு. ஐயோ சோடா புட்டி அழாதடி, ஒன்னாகாதடி. ஏய் மச்சான் எந்திரி மச்சான், ஏய் எந்திரா, பயமா இருக்கடா, எந்திரடா மச்சான். ஏய் மச்சான் கண்ணத்தரோடா, டேய் மச்சான், ஏய் கொஞ்ச நேரம் ஹாஸ்பிட்டல் போயிடலாம், கண்ணத்தரோடா மச்சான். மச்சான் இப்படி பண்ணாதடா, எங்களுக்கு பயமா இருக்குடா பார்க்க. ஏய் சுஜி, ஏய் டாம், நீங்க எல்லாரும் இப்போ வீட்டுக்கு போங்க, சூடப்பட்டி நீயும் போ ப்ளீஸ், புரிஞ்சுக்கோ, இங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, இதை நாங்க பாத்துக்கிறோம். நட்ராஜ் விட்டுட்டு நான் எப்படி போவேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஏய் டாம் எடுத்து சொல்லு டாம். டாம் சோடாப்டியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நாங்க பசங்களோட வெளியில வந்தோம், குளிக்கும் போது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிக்கிறோம், நீங்க முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து சீக்கிரம். ஏய் டாம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் வந்து நட்ராஜை விட்டுட்டு என்னால வர முடியாது. சோடாபுட்டி சொல்றத நீயும் புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். பசங்களோட வெளியில வந்தேன்னு சொல்லி இந்த மாதிரி குளிக்கும் போது ஸ்லிப் ஆயிட்டான்னு பசங்க போய் சொல்லிப்பாங்க. இப்போ நம்ம மட்டும் இங்கே கூட இருந்தோம்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும், காலேஜ் வீடு நியூஸ் பேப்பர்ன்ட்டு எல்லாத்துலேயும் வந்து நம்ம பேரும் கெட்ட பேர் ஆயிடும். பசங்களோட வெளியில வந்தாங்கன்னு தெரிஞ்சா எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ வா நம்ம பசங்க பார்த்து பண்ணுங்க, நம்படி ப்ளீஸ் டி வாடி சுடப்டி வாடி. ஏய் சுஜி சட்டுன்னு கிளம்பி போங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க. மச்சான் பைக் நான் ஓட்டுறேன், நீ நடராஜா நடுவில் உட்கார வச்சு நீ பின்னாடி உட்காந்துக்கோ, நல்லா பிடிச்சிக்கூட அவனை, ஓகேவா. நம்ம வந்து ஜிஹெச்சுக்கு போவான், என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவன் வந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிடலாம்டா, இதே தான் அங்கேயும் வந்து சொல்லணும்டா. ஏய் சரி மச்சான், நீ போய் பைக் எடு ஓடு. ஏங்க நீங்க உங்க பொண்ணை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க? ஏன்டி திடீர்னு ஏதேதோ கேட்டுட்டு இருக்க. என் பொண்ணு தான் எங்க அம்மா, உனக்கு தெரியாதா? எங்க அம்மா தான் எனக்கு மகளா பிறந்திருக்காங்க. என் அம்மா என் தாய் எல்லாம் என் மாவ தான் எனக்கு. சும்மா தாங்க கேட்டேன், பாப்பா கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? அடி போடி இவளே. என் புள்ள இன்னும் மேல் கொண்டு படிக்கணும், அதுக்கு ஆசைப்படுறதெல்லாம் நான் வாங்கி தரணும், அவன் பெரிய ஆளாக வரணும், நல்லா சாதிக்கணும், நல்ல வேலை வாங்கணும், புள்ளைய கண் கலங்காமல் வச்சு பார்த்துக்கிற மாதிரி மாப்பிள்ளைய நான் தேடி வீட்டோட மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து என் புள்ளைய கண் கலங்காமல் பார்த்துக்க வேண்டிய நானே. போடி. இன்னும் புள்ள வரல, முழிச்சிருந்து பாப்பாக்கு சோறு போடு என்ன, நான் போயிட்டு தூங்குறேன், எனக்கு கைகள்லாம் கொஞ்சம் வலிக்குதுமா, பாப்பா வந்தது சோறு ஊட்டி விடு, சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவா, வழுக்க டைமாக ஊட்டி விட்டு தூங்க வை என்ன. சரிங்க, நான் பாப்பா வந்தது சோறு ஊட்டி விட்றேன், நீங்கள் போய் தூங்குங்க போங்க. இந்த மனுஷன் பொம்பளை பிள்ளை மேலே எவ்வளோ உயிரை வச்சிருக்காரு. இவன் என்னன்னா பைக்கில் ஊர் சுற்றிக்கிட்டு அலையிறாளே, சொன்ன இந்த மனுஷன் தாங்க வரா? எவ்வளோதான் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு போட்டுறது பொங்குறது. அம்மா அம்மா ஏய் இனிமே நீ நான் அம்மானே கூப்பிடாதடி. அம்மா எனக்கு புரியல, ஏம்மா என்னம்மாச்சு? எங்கடி போன, எங்கே போனேன்னு இப்போ உண்மையை சொல்கிறேன், எங்கடி போனேன்? மா என்னம்மா கேட்குறீங்க, காலேஜ் தாம்மா போயிட்டு வரேன். ஏய் கத்தி பேசி உண்மையை சொல்கிறதா நினைப்பாடி, எங்கடி போயிட்டு வர, உண்மையை நீயா சொல்லிட்டா நல்லது, நான் சொன்னேன்னா இன்னைக்கு உயிர் இருக்கு அது உடம்புல, சொல்லிட்டேன். எங்கடி போனேன்? அம்மா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போனேம்மா. அம்மா விடுமா, மாமா அடிக்காதம்மா.
கழுத்து திருவி போட்டுருவேன் ஞாபகத்தில் வச்சுக்க. புள்ளையும் வேணாம் மயிரும் வேணான்ட்டு போய் சாவடிச்சிட்டு போயிடுவேன் ஞாபகத்தில் வச்சுக்கோ. புள்ளையாடி நீ அந்த மனுஷன் உன் மேலே என் பொண்ணுன்னு உயிரை வச்சிருக்கிறான். நீ என்னன்னா பைக்கில் ஊர் சுற்றிட்டு அலையிற. ஃப்ரெண்டுங்க கூட போகலான்னு சொல்கிறேன். ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்து போனீங்களடி. நீ ஒரு பையன் கூட போனதை நான் பார்த்தேன்டி. நல்ல வேலை உங்கள் அப்பா அந்த இடத்துல பார்த்துருந்தாக்க இன்னைக்கு செத்துருப்பாண்டியே. புள்ளன்னு உருகிறதுக்கு. ஏய் யாருடி அவன்? எவன்டி எவன் கூட்டி பைக்கில் போனான் சொல்லுடி. நீ பைக்கில் போனதை என் கண்ணால் பார்த்தேன். நீ ஏன் சொல்கிறியா இல்லை நான் உங்கள் அப்பாவை கூப்பிட்டா சொல்லு. அவன் காலேஜில் படிக்கிறாம்மா. நானும் அவனும் ஒரே கிளாஸ் தான்மா. படிக்க தானே போகிற? ஊர் சுற்றிட்டு வர? உனக்கு தெரியும் நம்ம குடும்ப கஷ்டம் என்னான்னு தெரியும். நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். தெரிஞ்சே இப்படி போய் சுற்றிட்டு வரேன்னா உனக்கு எவ்வளோ நெஞ்செழுத்து இருக்கும். மா சாரிம்மா, இனிமே இப்படி பண்ண மாட்டேம்மா ப்ளீஸ்மா. அப்பா காதில் கேட்டுற போதும்மா ப்ளீஸ்மா. அப்பாட்ட சொல்லாதம்மா. ஏண்டி உங்கள் ஒப்பனை ஏண்டி இப்படி ஏமாத்த? உங்கள் அப்பா எவ்வளோ கனவு கொண்டு வச்சிருக்கா தெரியுமாடி? என் பொண்ணை படிக்க வைக்கணும், அது வாங்கி தரணும், இது வாங்கிக்கணும், பெரிய ஆளாக ஆக்கணும், நல்ல மாப்பிள்ளையை பார்க்கணும், வீட்டோட மாப்பிள்ளையை பார்க்கணும், என்னென்ன கனவு கண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம குடும்ப கஷ்டம் என்னன்னு தெரியும்ல. உன்னை என்ன மற்ற பிள்ளைங்க மாதிரி வீட்டில் படிக்க வைக்காமல் வீட்டோட போட்டிருக்காரா? எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உன்னை படிக்க வைக்கிறாங்களே. கஷ்டம் தெரியாமல் தானே உன்னை வளர்க்குறாங்க. கஷ்டம் தெரியாமல் தானே வளர்க்குறோம். என்ன நினச்சி பார்த்தியா? உங்கள் அப்பனை நினச்சி பார்த்தியா? இப்படி பண்ணுறியடி. அவன் கூட பேச மாட்டேன், பிடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அப்படியே இருந்துச்சுன்னா உன்னை நாங்கள் காலேஜுக்கு அனுப்புகிறோம். இல்லைனா நீ வீட்டோட இரு. இந்த அம்மா அப்பா முக்கியமா இல்லை அந்த பையன் முக்கியமானு நீயே முடிவெடு. சத்தியம் பண்ணு. இல்லை அந்த பையன் தான் வேணும் அப்படின்னா அம்மா அப்பாவை நீ உயிரோட பார்க்க முடியாது. நீ போயிரு அந்த பையன் கூட. நாங்கள் இப்படி செத்துடுறோம். எங்கள் கதையை நாங்கள் முடிச்சுக்கிறோம். சரியா? இனிமே சத்தியமா அந்த பையன் கூட பேச மாட்டேம்மா. காலேஜ் விட்டு நிறுத்திடாதும்மா. தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா. என்ன குற்றவாளி மாதிரி பார்க்காதம்மா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. எப்போதும் போல என்கிட்ட பேசுமா. இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேம்மா. பட்ட சொல்லாதம்மா. சத்தியம் பண்ணியிருக்கோம். நான் நம்புறேன்டி. மறுபடியும் என்னையும் ஒப்பனையும் ஏமாத்தணும்னு நினச்சின்னா எங்களை உயிரோட பார்க்க முடியாது சொல்லிட்டேன். போய் படுப்போ. ஒரு புள்ளன்னு வளர்த்தேன், இப்படி பண்ணிட்டாலே.